நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சாஃப்ரான், ஹனி, லெமன் இது மூணும் சேர்ந்து ஒரு லக்ஸுரியஸான ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு காஷ்மீரி சாஃப்ரான் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 100 கிராம் பேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 10 to 12 strands இனஃப். ஸோ சாஃப்ரானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு நல்ல கலர் கொடுக்கும், நல்ல பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். எப்போதுமே ஒரு ஃபேஸ் வாஷோ என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் தெரியும். நெக்ஸ்ட் அதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஃபேஸ் வாஷஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியலை. நல்லா ஹாட் வாட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 80 ml கிட்ட வாட்டர் எடுத்திருக்கேன். ஒரு 1 hour கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அந்த சாஃப்ரானோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் இந்த மாதிரி வாட்டரில் இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது கொம்பு தேன். இது மலையில் கிடைக்கும்ல. இந்த தேன் 5 years ஓல்டு தேன். இருக்க தேனோட மருத்துவம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது ஒரிஜினல் தேன். தோட்டத்தில் கூடு கட்டியிருக்கோம்ல, இந்த மலை தேனீலாம் இருக்கும்ல, அதிலிருந்து எடுத்தது. ஸோ பாப்பா பிறந்தப்போ மருந்து கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு கொடுத்த தேன். ஸோ அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி ஹனி நம்ம யூஸ் பண்ணுறோம். கடையில் வாங்குகிற ஹனி எந்த அளவுக்கு நமக்கு ஒரிஜினல் ஹனியாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரிஜினல் ஹனி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹனி ஃபேஸ்க்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட ஸ்கின் நல்ல டைட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹனி. நான் இன்றைக்கி ஒரு 3 grams ஹனி எடுத்திருக்கேன். மீதி ஒரு 7 grams கிட்ட கிளிசரின் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி கிளிசரினும் ஹனியும் சேர்த்து 10 grams எடுத்திருக்கேன். நீங்கள் கிளிசரின் சேர்க்காமல் ஹனி கூட நீங்கள் எடுக்கலாம், பட் இனஃப். அந்த 3 grams ஹனியே நமக்கு மோர் தென் இனஃப். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது சான்கம். சான்கம் 100% பியோர் சான்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். எனக்கு ஒரு மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி, ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபேஸ் வாஷோட கன்சிஸ்டன்சி வேணுன்றதுக்காக தான் நமக்கு சான்கம் ஆட் பண்ணுறோம். நான் இன்றைக்கி ஒரு 0.3 சம்திங் அந்த அளவுக்கு நமக்கு போதும். இப்போ இந்த ஹியூமேக்டன்ஸோட சான்கம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுவே ரொம்ப நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். ஹனி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரிஜினல் ஹனி நீங்கள் கிடச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஃபேஸ்க்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஒரிஜினல் ஹனி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ஸ்டோர் பாட் ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரஸ்டட் பிராண்ட் ஹனி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறேன். லெமன் எக்ஸ்ட்ராக்ட் தான் ஆட் பண்ணணும். லெமன் ஜூஸ் அந்த மாதிரி வேணாம் ஃபேஸ் வாஷ்க்கு. ஏன்னா எல்லாருக்கும் அது ஒத்து வருமா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு 5 to 6, 7 drops லெமன் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 gram ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன ப்ரிசர்வேட்டிவ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஃபேஸ் வாஷ்க்கு எந்த ஸ்மெல் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அது எப்படியோ இருந்தது. எனக்கு ஸ்மெல் ஆட் பண்ண வேணான்னு தோணுச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் சாஃப்ரன் ஸ்ட்ராண்ட்ஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கல. அப்படியே அதிலே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதோட சர்ஃபாக்டன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். சர்ஃபாக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் சர்ஃபாக்டன்ஸ் இருக்குது. ப்ரைமரி சர்ஃபாக்டன்ஸ், செகண்டரி சர்ஃபாக்டன்ஸ்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரைமரி சர்ஃபாக்டன்ஸ் அண்ட் செகண்டரி சர்ஃபாக்டன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். செகண்டரி பார்த்திங்கன்னா திக்னஸ் கொடுக்கும். நான் இன்றைக்கி வந்து 3 சர்ஃபாக்டன்ஸை மிக்ஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணுறேன். ஒன்று வந்து சிஏபிபி, நெக்ஸ்ட் வந்து கோகோ குளுக்கோசைட், மூன்றாவது நானே பண்ண சர்ஃபாக்டன்ட். இது 3ம் நான் மெஷர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சிஏபிபி 8 கிராம்ஸ், கோகோ குளுக்கோசைட் ஒரு 5 கிராம்ஸ் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். மீதி அதாவது 5 + 8 அதை தாண்டி மீதி 20 கிராம்ஸ் வரைக்கும் இது நானே வீட்டில் என்னோடய ஓன் சர்ஃபாக்டன்ட்டு. அது வந்து நம்மளோட பட்டர் சோப் இருக்குல்ல, அதோட ரெசிபி. அதில் எல்லா பட்டர்ஸ், கும்குமாதி ஆயில், எல்லா ஹெல்த்தியான ஆயில்ஸ் எல்லாமே அந்த சர்ஃபாக்டன்ட்டில் இருக்குது. ஸோ மொத்தமாக 20 கிராம்ஸ் ஆஃப் சர்ஃபாக்டன்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மைல்டான ஃபேஸ் வாஷ் தான் பண்ண போகிறோம். அதனால் 20 கிராம்ஸ் இனஃப். இப்போ உங்களுக்கு நிறைய ஃபோம் வேணும், சில பேருக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம வாட்டரோட அளவு கம்மி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 10 கிராம்ஸ் ஆஃப் சர்ஃபாக்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சர்ஃபாக்டன்ஸ் யூஸ் பண்ணாமல் ப்ராப்பராக உங்களோட ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைல்டான ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சர்ஃபாக்டன்ஸ் ஜாஸ்தி ஆக நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கும் ஃபேஸ் வாஷ். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபேஸ் வாஷஸ் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக தெரியும். ஏன்னா இதோட ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த மாதிரி. நீங்கள் டிஐஒய் ஃபேஸ் வாஷஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸு சூப்பராக இருக்கும். இப்போது இந்த லெமன் ஹனி ஃபேஸ் வாஷ்லாம் வந்து நம்ம கடையில் வாங்குகிறோம். ஒரு ஃபேமஸான ப்ராண்டில் இதே காம்பினேஷனில் ஃபேஸ் வாஷ் இருக்குது. 50 கிராமே நமக்கு வந்து 450 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ pH வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். pH வந்து கரெக்டாக இருக்குது. எப்போதுமே இந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்டிஃபைடு ஃபார்முலேட்டர்லேருந்து ஒரு பொருட்கள் வாங்குறீங்கன்னா அவங்க வந்து pHலாம் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ pHன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். pH நம்ம ஒழுங்காக செக் பண்ணலன்னா ஃபேஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி பிளெண்டர் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு ஆர்டர். அதனால் நான் சரி அவங்களுக்கு செய்யும்போது அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், நம்ம பேக் பண்ணி பார்சல் போட்டுற வேண்டியதான். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்களேன், ஒரு மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் 1 டே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்கம் வந்து நல்ல சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிட்டு உங்களுக்கு ரொம்ப அந்த ஃப்ளோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பேக் பண்ணிவிட்டு
சென்ட் பண்ணிட வேண்டியதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற ப்ராடக்ட்ஸில் எந்த அளவுக்கு நான் அதில் கோட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்ன்ட்டு நான் காமிச்சிருக்கேன். அது கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இது வந்து இன்றைக்கி இப்படி இருக்கும், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்கன் ஆகிடும், கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரொம்ப ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே அவ்வளோ ஒரு க்ளோ இருக்கும் ஃபேஸில். ட்ரை பண்ணாது. நம்ம கடையில் வாங்குகிற ப்ராடக்டிருந்து 1000 டைம்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாய்.